நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நீங்கள் கதையின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணங்களையும் கிருபைகளும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரப்பா. கதைகளை கேட்கக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே, எங்கள் ஜீவிய பாதையில் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, இதன் மூலமாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே அடியில் ஆட்கொண்டு நீர் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்களும் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்யுங்கப்பா. நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கூட்டத்தை எப்படியாவது நான் கலைச்சே தீருவேன். பாரு, அந்த கூட்டத்தில் கூவோன்னு சொல்லி கூவிட்டு அடக்காங்க. அலலியா அலலியான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கத்திட்டு இருக்காங்க. நம்மளால் இங்கே இருக்கவே முடியலை. எப்படியாவது எதை செய்தாவது இந்த கூட்டத்தை நான் என்ன செய்வேன், கலைச்சே தீருவேன். இந்த கூட்டம் நடக்காதபடி நான் எப்படியாவது நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாராய கடைக்காரன் என்னச்சுதான் கத்திட்டு என்னச்சுதான் நடந்து போனான். இது எங்கே நடந்ததுன்னா, இங்கிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சிட்டியில் ஒரு கூட்டம், ஒரு தெய்வ ஊழியர் என்ன செய்தார், கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ டெய்லி அந்த கூட்டம் என்ன செய்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நடந்துக்கிட்டே இருக்கிற பக்கத்தில் ஒரு சாராய வியாபாரி சாராய கடை என்ன செய்தார், நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு இந்த அவங்க பேசுகிற வார்த்தைகள், தேவ ஊழியர்கள் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குணப்படுங்கன்னு சொல்லிட்டு, ஆண்டுக்குள் நிலைத்திருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல இவரால் என்ன செய்யலை, இங்கே இருக்கவே முடியலை. அப்போ நம்ம அங்கே போனால் இந்த அவருடைய சத்தத்தை கேட்டு நான் போனேன். நான் என் செய்யணும், அந்த தொழிலை விடணுமே, சாரை கடை விட்டால் தான் நான் நினச்ச முடியும், அங்கே போக முடியும். அதனால் இந்த கூட்டத்தை நான் எப்படியாவது நான் என்ன செய்வேன், தடுத்து நிறுத்துவேன். இது நமக்கு என்ன செய்யலை, எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கூட்டத்தை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நிறைய திட்டங்கள் தீட்டினார். அதன்படி முதல் நாளாக ஒரு மனிதனை என்ன செய்தார், அனுப்பி வச்சார். நீ போய் அந்த கூட்டத்தில் எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். அதே போல் அந்த மனிதன் போனார். எப்படியாவது அந்த குழப்பத்தை உண்டு பண்ணிடணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான். ஆனால் அந்த மனிதன் அந்த நோக்கத்தோடு கடந்து போனான். ஆனால் தேவ ஊழியருடைய சத்தத்தை அவன் என்ன செய்தான், கேட்டார். சாராய கடை சொன்ன சத்தத்தை கேட்காதபடி அந்த தேவ ஊழியருடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன செய்த, தான் பாவ உணர்வடைந்து அந்த கூட்டமாக என்ன செய்தான் சேர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு குணப்பட்டவனாக அவன் என்ன செய்தான் கடந்து வந்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யலை, அந்த சாராய கடைக்கு அவன் என்ன செய்யலை, போகலை. உனக்கு இதை பார்த்தாரு. நான் அவனை அனுப்பி வைக்க, குழப்பத்தை உண்டு பண்ண அனுப்பி வைக்க, அவன் மறுபடியும் நம்ம சாராய கடைக்கு வரலையே அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்ததில் அவன் என்ன சொல்கிறான், நான் இனிமே குடிக்க வரமாட்டேன், எனக்கு அதில் ஆண்டவர் எனக்கு ஒரு கசப்பை கொடுத்துட்டாரு, நான் இந்த தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு பரிசுத்தமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன செய்யலை, வரல. உடனே இவருக்கு இன்னும் கோபம் வருது. மறுபடியும் தன் கடைக்கு சாராயத்தை குடிக்க வந்த அவனை சாராயத்தை நிறைய குடிக்க வச்சு மறுபடியும் நீ போய் என்ன செய், அங்கே போய் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கலவரத்தை நீ உண்டு பண்ணி எப்படியாவது நீ என்ன செய்யணும், அந்த குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த கூட்டம் நடைபெறாதபடி நீ என்னென்ன காரியம் செய்வி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
மறுபடியுமாக ஒரு ஆளை என்ன செய்கிறாரு, அனுப்பி வைக்கிறாரு. அவரு நான் ஓகே, நான் எப்படியாவது அவன் செய்யாமல் போயிட்டான் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விசுவாசி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன செய்வேன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருங்க, நீங்கள் என்னை பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரன் என்ன செய்தார், கடந்து போனார். கடந்து போன நோக்கம் அவர் அதை எப்படியாவது கூட்டத்தை நடக்காதா அப்படி தடை செய்யணும்னு சொல்லி போனவர் அங்கே என்ன செய்யலை, இவனாலும் என்ன செய்யலை, முடியலை, போய் தடை செய்யணும்னு சொல்லி போகிறாரு. ஆனால் குடிச்சிட்டு தான் போயிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை அவனுக்குள்ள என்ன செய்ய கடந்து வருது. கடந்து வந்த பிறகு அவன் என்ன செய்கிற ஒரு மனமாற்றம் அடைகிறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொன்னப்பட்ட வார்த்தையானது அந்த அவனுடைய இருதயத்தில் பேசப்பட்டதுனால அவன் என்ன செய்த அந்த இடத்துல ஆண்டு சமத்தை தன்னை என்ன செய்கிறாரு, அர்ப்பணிக்கிறாரு. மனம் திரும்பி எனக்கு இருந்த இந்த சிறையிருப்பில் ஏசப்பா எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இது விடுதலை தந்துக்கிட்டீங்க, நான் இனிமேல் இதை குடிக்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் ஆண்டர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். ஆண்டர் மகனாக மாறினார். மறுபடியும் அந்த இதுக்குள்ள சாராய கிடைக்காம என்ன செய்யலை, போகலை. இப்படி ஒருவர் பின் ஒருவராக என்ன செய்கிறான், அனுப்பி வைக்கிறான். அந்த கூட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துறனோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தேவ ஊழியருடைய வார்த்தையை கேட்டு குணப்பட்டவர்களாக மனம் திரும்பினவர்களாக அவர் மறுபடியும் அந்த சாராய கடைக்கு வராதபடி ஆண்டவர் அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டாரு, தடுத்து நிறுத்திட்டு எல்லாரும் அவங்க குணப்பட்டவர்கள் அவ்வளோ தேவ ஊழியர்களாக என்ன செய்தாங்க, அவர் பின்னாடி என்ன செய்தாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவரால் அந்த சாராய கடைக்காரர்கள் அவரை என்ன செய்யல, சும்மா இருக்க முடியல. தனக்கு வந்த வியாபாரம் என்ன செய்ச்சு, போய்விட்டதே. எத்தனையோ பேர் அனுப்பி பார்த்துட்டேன், எல்லோரும் போனவங்க என்ன செய்யல, யாருமே திரும்பி வரலையே, இதனால் என் வியாபாரம் பாதிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் தெரியுமா, நான் செல்வேன், நான் அந்த கூட்டத்தில் போய் சென்று எப்படியாவது அந்த கூட்டத்தை நான் என்ன செய்வேன், தடுத்து நிறுத்துவேன், என்னால் முடியும், என்னால் இவர்களால் சாதிக்க முடியாததை நான் என்ன செய்வேன், சாதித்து காட்டுவேன் அப்படி சொல்லி தீர்மானம் எடுத்து அந்த சாராய வியாபாரி என்ன சாராய கடைக்காரனை என்ன செய்கிறாரு, அந்த கூட்டத்தை நோக்கி என்ன செய்கிறாரு, போகிறாரு. அதே நேரத்தில் அந்த தேவ ஊழியருக்கு ஆண்டுடைய சத்தத்தை கேட்கப்படுது. அவர் என்ன செய்கிறாரு, தேவ ஊழியர் அந்த ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டு அவர் என்ன செய்ய ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. ஏசப்பா இந்த நாள் கூட்டத்தை நீங்கள் நடத்துங்கப்பா, என்ன வார்த்தை எனக்கு வச்சுருக்கீங்கப்பா, அந்த மக்களுக்கு ஏற்ற வார்த்தையை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஜெபித்து கொண்டு அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை என்ன செய்கிறாரு, முதல்ல எடுத்துட்டாரு. ஆனால் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்று அதை அந்த என்ன பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமத்தில் கேட்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 ராஜாக்கள் 20:1 எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னது போல எசேக்கியா ராஜாவுக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த தேவ ஊழியர்கிட்ட சொல்லி நீ இதை பேசுன்னு சொல்லி சொல்கிறாரு. உன்னை தேவ ஊழியர் ஏசப்பாட்ட கேட்குறாரு, ஏசப்பா இதை நான் எப்படி பேசப்பா, இந்த வார்த்தையை கொண்டு நான் பேச முடியாதுப்பா, நீங்கள் வேறு ஏதாவது எனக்கு வார்த்தையை தாங்க அப்படி சொல்லி மன்றாடி அவர் என்ன செய்கிறாரு, செபித்து கொண்டிருக்கிறாரு. ஏசப்பா எனக்கு வேறு வார்த்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமாக ஆண்டு சமத்தில் அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. அப்புறம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டு மறுபடியுமாக நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படி சொன்ன உடனே ஏசப்பா இவர் கேட்குறாரு, எனக்கு இந்த வார்த்தை வேண்டாம், வேறொரு வார்த்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த வார்த்தை வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, இதே வார்த்தையை தான் நீ என்ன செய்யணும், பேசணும், இதை தான் நான் பேச சொல்கிறேன், என் வார்த்தைக்கு நீ முதல்ல கீழ்ப்படுந்து என்ன செய்யி, கடந்து செல் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் தேவ ஊழியர் ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்கிறாரு, அன்று ராத்திரி நல்லா தூங்கிறாரு. ஏசப்பா நான் அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதற்கு வேண்டிய ஆயத்தப்படுத்தி அவர் என்ன தூங்கிட்டார். அடுத்த நாள் ஊழியத்திற்காக அவர் கடந்து செல்கிறாரு.
அப்போ கடந்து செல்லும்போது அவர் கூட்டத்தில் எழும்பி நின்று பயபக்தியோடு இந்த வசனத்தை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே கூட்டத்துக்கு யார் வந்திருக்காரு? சாராய கடைக்காரர் வந்திருக்கிறாரு. எப்படியாவது இன்றைக்கு இந்த கூட்டத்தை நான் என்ன செய்வேன்? களைத்து போட்டுருவேன். எப்படியாவது இந்த கூட்டம் நடைபெறாதபடி காத்துக்கொள்ள. என் வியாபாரத்தை இவனால் என் வியாபாரம் பாதிக்கப்பட்டுருச்சு, இவனை நான் சும்மா விட மாட்டேன், இவனை கொல்லாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த கூட்டத்துக்குள்ளே என்ன செய்கிறான்? கடந்து வந்திருக்கிறான். கடந்து வரும்போது அந்த செய்தி நேரம் வரும்போது இந்த சகோதரர் என்ன செய்கிறாரு? இதே ஆண்டு சொன்ன வார்த்தையை, நீ உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று சொல்லி இந்த வசனத்தை அவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அப்போ அந்த வசனத்தை சொன்ன உடனே இவன் அந்த கூட்டத்தில் மத்தியில் இருந்த இந்த சாராயக்காரர் என்ன செய்கிறாரு தெரியுமா? அவனை அப்படி எழும்புறாரு. எப்படி நீ மரித்து போவான்னு சொல்லுவ? நீ காரியத்தை ஒழுங்குபடுத்தின்னு சொல்லுவா? நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவேன்னு சொல்லி எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? கெட்ட வார்த்தை சொல்லி அவரை என்ன செய்கிறான்? கெட்ட வார்த்தை சொல்லி அவனை என்ன செய்கிறான்? ஏசுறான். ரொம்ப பயங்கரமாக திட்டுறான். திட்டி, உனக்கு தான் அந்த சாவு, எனக்கு இல்லை, நீ தான் மரித்து போவா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி சொல்லி அவரை என்ன செய்கிறான்? தேவ ஊழியரை திட்டுறாரு. உடனே இதை பக்கத்தில் இருந்தாங்களாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? ஏன் இப்படி கத்திட்டு நடக்கிறாரு? வசனம் நமக்கு சொல்லப்படுது, அந்த வசனத்தை நம்ம கேட்டு நடக்க வேண்டியதானே, ஏன் இப்படி இந்த ஆள் ஏன் இப்படி கத்திட்டு நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவன் கத்திட்டு இருந்தவன், நீ பிழைக்க மாட்டான்னு சொல்கிறியே, நீ செத்து போவான்னு சொல்லுவியே, நீ நல்லாவே இருக்க மாட்டா, நீ நீ தான் செத்து போவான்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டே இருக்கான். திட்டிகிட்டே இருந்த கொஞ்ச நேரத்தில் அவன் சத்தம் என்ன செய்யல கேட்கலை. அப்படியே உளருது, அவன் சத்தம் உளம்புறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அவங்க எல்லோரும் என்ன செய்தாங்க? அதுக்கு பிறகு அவன் தொண்டையில் என்ன நினச்சினானாக்கோ கரகரகரன்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவன் வாயிலேருந்து என்ன வருது? நிறைய ரத்தம். அப்படியே வாயிலேருந்து அவன் ரத்தம் அப்படியே ரத்தத்தை அப்படியே கக்குறான். அப்படியே கீழே விழுந்து அவன் என்ன செய்யறான்? மரித்து போகிறான். அந்த ஒரு நொடியில் அவன் என்ன செய்தானா? அந்த இடத்துல பிணமாக என்ன செய்தானா? காணப்பட்டாரான். இது அந்த தேசத்தில் பல பத்திரிகையில் என்ன செய்தான்? பிரசுரிக்கப்பட்டதான். பாருங்கள், இப்படி ஆழ்ந்த தேவ ஊழியருக்கு விரோதமாக எழும்பி நின்ற ஒரு சாராய கடை வியாபாரி ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகி அந்த இடத்துல அவன் என்ன செய்தான்? ரத்தம் கக்கி இறந்தான் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் என்ன செய்துச்சு. இதை பார்த்து நிறைய பேர் என்ன செய்தாங்களாம்? பாவ உணர்வடைந்து அவங்க என்ன செய்தாங்களாம்? பாவ உணர்வு நிறைய பேர் ஆண்டரை என்ன செய்தாங்களாம்? ஏற்றுக்கொண்டாங்களாம். அந்த ஊழியர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி, நீ மரித்து போவ, நீ பிழைக்க மாட்டான்னு சொன்ன வார்த்தையின் நிமித்தமாக அந்த சகோதரன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மரித்து போனதை, அவருக்கு தூஷணம் பண்ணி அவருக்கு விரோதமாக எழும்பி நின்ற அந்த சாராயக்கடன் மரித்து போனதை அநேக கண்கள் கண்டதுனால, அநேக பேர் கேள்விப்பட்டதுனால நிறைய பேர் என்ன செய்தாங்க? தேவ ஊழியர் மேலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. தேவ ஊழியர் மேலே பயம் வந்துச்சு. ஏசப்பா மேலே அவங்களுக்கு, ஏசு கிறிஸ்து மேலே அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு பயம் வந்துச்சு. அதனால் நிறைய பேர் அந்த நாளில் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவ உணர்வடைந்து அத்தனை பேரும் பாவத்தை உணர்வடைந்து என்ன செய்தாங்களாம்? மனம் திரும்பினாங்களாம். நம்ம வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறான். அனனியா சப்பீராள் தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக தூஷணம் பண்ணான். ஆனால் தேவனுக்கு விரோதமாக அவங்க என்ன செய்தாங்க? பொய் சொன்னாங்க, வஞ்சித்தாங்க, காணிக்கை என்ன செய்தாங்க? வஞ்சித்து வச்சாங்க, பொய் சொன்னாங்க. இவ்வளவுக்கு தானா விற்றாய் அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கும்போது, ஆமாம் இவ்வளவுக்கு தான் நான் விற்றேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அனனியா சொல்கிறாரு. உடனே அவன் என்ன செய்கிறான்? நீ தேவனுக்கு விரோதமாக பொய் சொன்னாயே அப்படி சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? மரித்து போனான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் மனைவி வர்றா. மனைவி வந்தோடனே அவட்டையும் அதே கேள்வி, இவ்வளவுக்கு தானா விற்றாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் என்ன செய்கிறா? அவளும் இவ்வளவுக்கு தான் விற்றோன்னு சொல்லி அவளும் என்ன செய்தான்? பொய் சொல்கிறா. அங்கே வீட்டில் வஞ்சித்து வச்சுருக்கிறாங்க பணத்தை, கொஞ்சம் பகுதி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதே நேரத்தில் அவளும் இவ்வளவு தானான்னு சொல்லி கேட்டேன்னா அவளும் என்ன செய்தா? அந்த இடத்துல என்ன செய்தான்? செத்து போனான்.
தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் பேசும்போது அனனியா சப்ரால் நமக்கு ஒரு முன்மாதிரி. தேவ ஊழியருக்கு விரோதம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு விரோதமாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோமா? முடிவு எப்படிப்பட்ட காரியம் காணப்படுது பாருங்க. இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தில் நடந்த உண்மை சம்பவம். சாரை கடைக்காரன் தேவனுக்கு விரோதமாக அவன் பேசினதுனால அவன் என்னச்சுதான் மரித்து போனான். அதான் ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான். இந்த வேத வார்த்தையின்படி அவன் என்னச்சுதான் நடந்ததுனால, அந்த தேவ வார்த்தையின்படி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை 3 பேரை அனுப்பி வச்சிருக்கிறான். 3 பேரும் அவங்க என்ன செய்யல, ஆண்டவர் மனம் திரும்பிட்டாங்க. ஆனாலும் இவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு, அவங்க அப்படி மனம் திரும்பி போயிட்டாங்களேன்னு சொல்லி உணர்வு இல்லாதபடி அவன் இருதயத்தை கடினப்பட்டதுனால அவன் சகாயமின்றி சடிதிலே நாசம் அடைவான். அவன் செத்து போவாங்கிறத இந்த வசனம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்தி சகாயமின்றி சடிதிலே நாசம் அடைவான். அந்த வேத வசனத்தின்படியாக அவன் என்னச்சுதான், அந்த வசனத்தின்படியாக அவன் என்னச்சுதான் கடினப்படுத்துறதுனால அந்த சாராய் கடைக்காரன் என்னச்சுதான் மரித்து போனான். அதனால் தேவ ஆவியானவரின் துணையோடு தேவ வார்த்தையை பேசுகின்ற யாரையும் நம்ம உத்தமமாக செய்கிற ஊழியம் செய்கிறவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. அது தவறு. அவங்க தவறு பண்ணாலும் அந்த நம்ம அப்படி பேசும்போது அது முடிவு அழிவு தான். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணவங்கள ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அப்படி விட்டுறணும். அவங்க ஒருவேளை நம்ம மேய்க்கிறவர்கள் நம்மளை மேய்க்காமல் போகலாம், இல்லை ஊழியர்கள் சரியானபடி ஊழியம் செய்யலாம், நம்ம கேள்விப்படலாம். என்ன கேள்விப்பட்டாலும் யார் பார்த்து கொள்வார், ஏசப்பா பரலோகத்தில் இருக்கிற பிதா பார்த்து கொள்வார். நம்ம தண்டனை கொடுத்து நம்ம நியாயம் செய்தால் அவங்களுக்கு என்ன செய்யுது, நியாயம் கிடைக்காது. ஒரு பணத்தை கொள்ளையடிக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விபச்சார பெண்கள் விஷயத்தில் தவறாக நடக்கலாம், இல்லைன்னா அரசியல் பண்ணலாம், ஏதோ ஒரு காரியம் அவங்க என்ன செய்யலாம், தப்பு பண்ணலாம். விசாரிக்கிறவர் நியாயம் செய்கிறவர் யார் தான், ஏசப்பா மாத்திரை தான். அதை நம்ம ஐயோ இவர் இப்படி செய்யிட்டாரே அப்படி செய்யிட்டாரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, தூசிக்கக்கூடாது. நம்ம தூட்டிட்டா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார், அவர் கொடுக்குற தண்டனை எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நம்ம கொடுக்கறது என்னது ஈஸி தான், ஆனால் ஆண்டவர் கொடுக்குற தண்டனை என்ன செய்யும், பயங்கரமாக இருக்கும். அதனால் ஊழியர்களை குறித்து நம்ம உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறாக பேசக்கூடாது. அவங்க எவ்வளோ ஆயத்தத்தோடு எவ்வளவு ஆண்டுக்கு முன்னால் தங்களை பரிசுத்தம், நான் ஆண்டுக்கு முன்னால் பயபக்தியோடு யார் ஊழியம் செய்கிறாங்களோ, ஒருவேளை பணத்துக்காக காசுக்காக என்ன ஊழியம் செய்யலாம், அவங்க எதற்கு ஊழியம் செய்தாலும் பரவாயில்ல, அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவர் அப்படி தன் சுயத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள் கடவுள் பார்த்து கொள்வார். உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க நம்ம நினச்சக்கூடாது, பேசக்கூடாது. யாருனாலும் ஊழியம் செய்ய வந்துட்டாங்களா யாரும் குறித்து பேசாதபடி நம்ம கடந்து போகும்போது ஆண்டவர் அவருடைய கருத்தை என்ன செய்வார், பார்த்து கொள்வார். அப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வேத வசனத்தின்படியாக எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆண்டு சமூகத்தில் நம்ம கேட்போம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி தவறான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு, அந்த அனனியா சப்புரலுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், தண்டனை கொடுத்தாரு. பேதுரு தண்டனை கொடுக்கலை. அதே போல் ஆண்டவர் வல்லமை இறங்கி யார் யார் ஊழியக்காரங்கள் தப்பு பண்ணுறாங்களோ ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தி ஆண்டவர் வல்லமையினால இறங்கி அவருக்கு வேண்டிய தண்டனை ஆண்டவர் நினச்சிவர் கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம யாரும் நினச்சக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்காக அதிகமாக ஜெபிப்போம், அதிகமாக அவர்களுக்காக ஊக்கமாக மனம் மாறட்டும் மனம் திரும்பட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது
ஆண்டவர் நம்மளை தான் ஆண்டவர் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்களே தவிர அவர்கள் செய்கிற தவறுகள் ஒருவேளை தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருந்தா அதற்கேற்ற தண்டனை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். அதனால் யாரை குறித்து நம்ம குறை சொல்லாதபடி, இதுவரை நம்ம யாரை குறித்து குறை சொல்லியிருந்தா ஏசப்பா எங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் இனிமேல் நான் நினச்ச மாட்டேன், நாங்கள் யாரை குறித்து பேச மாட்டோம்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், தீர்மானம் எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின கதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேத வசனத்தின்படியாக நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவான். சில வேத வசனத்தை நாங்கள் அடிக்கடி உணர்ந்து நாங்கள் சரி செய்து கொள்ளத்தக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.